யாரும் வந்து மடியில உட்கார வேண்டான்னா எழுந்துருங்க. அம்மே எனக்கு தெரியுது அம்மே. நீ ஆகாஷ பத்தி யோசிக்கிறேன்னு தெரியுது. நீ கவலைப்படாத அம்மே. நான் பார்த்துப்பேன் அம்மே. 8 வருஷமா நான் பார்த்துக்கிட்டேன்ல. எனக்கு பார்த்துக்க தெரியும் அம்மே. பயப்படாத அம்மே. ஓ, அப்ப 8 வருஷமா நான் உங்க கூட இல்ல, நான் உங்களை பாத்துக்கல, அதானே சொல்ல வரீங்க? அதனால எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஏம்மா இப்படி பண்ற? நான் என்ன சொன்னாலும் நீ சண்டை போடுற மூட்லயே இருக்கம்மா. வேண்டாம்மா. அப்படி யோசிக்காதம்மா. நான் அப்படிலாம் நினைக்கலம்மா. ப்ளீஸ்மா. புரிஞ்சுக்கோமா. கோவம் மட்டும் வேண்டாம்மா. ப்ளீஸ்மா. என் செல்ல புருஷன்ல. என் தங்க புருஷன் தானே நீங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா. வேண்டாம். கோவம் வேண்டாம். புரிஞ்சுக்கப்பட்டும். தங்கம்ல என் வைரம்ல. நீ என் புருஷன் தானே. அதான் எந்த வகையிலும் புருஷனாக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அம்மா என்ன பாரும்மா இங்க. திரும்பு. என்ன பாரு. திரும்புமா இங்க. காது கேக்குது, சொல்லுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. என்ன பாரும்மா. ப்ளீஸ்மா என்ன பாரு. பாருங்க. திரும்புங்கம்மா. இப்ப சொல்லாமே என்ன பார்த்து சொல்லு. என்ன பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு உங்களுக்கு தோணுதா? ம். நான் உங்களை லவ் பண்ணல நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. அது அது அழுதா தாங்கிக்க மாட்டேன்னு தானே சொல்வீங்க. ஆனா இப்ப நீங்க தான் அழ வைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நான் எவ்வளவு அழுதுட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன பார்க்க கூட மாட்டீங்கல்ல. நான் யாரையும் அழ வைக்கல, எல்லாரும் தான் என்ன அழ வைக்கிறீங்க. உங்க மண்டைக்குள்ள ஓடுறது ஆகாஷ் மட்டும்தான் இல்ல. அப்ப நான் இல்ல. உங்களுக்கு ஆகாஷ் மட்டும்தான் மண்டைக்குள்ள ஓடுறான் இல்ல. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல. என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தோணல. ஆகாஷ் மட்டும்தான் இப்ப உங்க மண்டைக்குள்ள இருக்கான். நான் வேண்டாம் அப்படிதானே? இப்ப பாரு நான் சொல்ற மாதிரி நீங்க நிரூபிக்கிறீங்கல்ல. உங்க கோபம், உங்க ஈகோ, உங்க வீம்பு இது மட்டும்தான் வைக்கிறீங்க. என்ன யோசிக்கவே மாட்டீங்கல்ல. அப்ப நான் உங்களுக்கு வேண்டாம் அப்படிதானே? உங்களோட 3 விஷயத்த மட்டுமே கட்டி பிடிச்சிட்டுருங்க. நான் உன்னை பத்தி யோசிச்சதால மட்டும்தான் உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என் பின்னாடி துரத்துறவன் என் பின்னாடி துரத்தாம போயிடுவான் அப்படிதானே? எனக்கு புரியல. அப்போ வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஊர்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரீங்க. கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரீங்க. நான் அப்படி சொல்லல. பிரச்சனை பண்ணோம்னு நினைக்கிறவன் கல்யாணம் ஆன பொண்ணு ஆகாத பொண்ணு எல்லாம் பார்க்க மாட்டாமா. சில பேரு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்படிதாம்மா யோசிப்பானுங்க. ஓகேவா? அவங்கள பார்த்துலாம் நம்ம பயப்படக்கூடாதும்மா. புரிஞ்சுக்கோமா. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். இத்தனை வருஷமா என்ன பார்த்துக்கிட்டேன்ல. அதே மாதிரி என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்க தான் 3 மாசத்துல வந்துடுவீங்கல்ல. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயப்படாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு வேற எப்படி உங்களுக்கு வளர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. நீ தான் என்ன நம்பலல்ல. நான் ஏன் பட்டு உங்கள நம்பல? நான் உலகத்திலேயே நம்புறது உங்கள மட்டும்தான். நான் முதல்ல நம்புறது உங்கள மட்டும்தான் பட்டு. அப்ப நான் 3வது ஒரு விஷயம் சொல்லும்போது அதை நீ மறுத்தது ஏன்? என்னை நம்பாததுனால தானே அதை நீ முடியாது சொன்ன. அது அது வந்து அது அப்படி இல்லம்மா. எனக்கு தெரியும், உன்கிட்ட என் மேல நம்பிக்கை இல்லைல்ல. அப்ப நான் ஒத்துக்கிட்டா நான் உங்கள நம்புறேன்னு நம்புவீங்கல்ல? சரி. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அத நீங்க செய்யுங்க. நான் ஒத்துக்கிறேன். நிஜமாவா சொல்றேன்? நீ போய் சொல்லலைல்ல. நான் உங்ககிட்ட என்னைக்கு நான் பொய் சொல்லியிருக்கேனா? அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி இருந்துக்கோங்க. அப்புறம் ஏன் அழுதுகிட்டே இருக்க? அதான் ஓகே சொல்லிட்டு அப்ப சரிடி, அழாதடி. இதுல உங்களுக்கு தான் சந்தோஷம். எனக்கு இல்ல. உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்ன்றதுனால மட்டும்தான் இத நான் ஒத்துக்கிட்டேன். மத்தபடி எனக்கு இதுல சந்தோஷம் கிடையாது. பார்த்தல, மறுபடியும் நீ என்ன சொல்றேன்னு பார்த்தல. நான் இப்பவும் சொல்றேன். எனக்கு இதுல சந்தோஷம் இல்லைன்னு தான் நான் சொன்னேனே தவிர, உங்க விருப்பத்துக்கு நான் தடையா இருக்குன்னு சொல்லவே இல்ல. எனக்கு இது இப்போ இங்க வேண்டாம். அவ்வளவுதான். என்ன பிடிக்காததுனால தான் உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல வர. எனக்கு உங்களை பிடிக்காததுனால இது வேண்டாம்னு நான் சொல்லல. எனக்கு இது இந்த இடத்துல இப்போ இது வேண்டான்னு தோணுது. அவ்வளவுதான். எனக்கு புரியல. எனக்கு இது நம்ம வீட்ல நம்ம ரூம்ல நடக்கணுன்றதுதான் ஆசை. இதுவும் நம்ம ரூம் தானே. இது நம்ம வீடும் இல்ல. இது நம்ம ரூமும் இல்ல. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நம்ம வீடுன்றது
நீங்க உழைச்சி கட்டி ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்ல நம்ம ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல இருக்கணுன்றது மட்டும்தான் என் ஆசை. அந்த ரூம நான் அவ்ளோ பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன். அது எப்படி சொல்றது? அந்த ரூம் கட்டும்போது பார்த்தாங்க. ஐ மீன் கிரகப்பிரவேசத்தப்ப பார்த்தாங்க. ஆனா அந்த ரூம நான் டிசைன் பண்ணது வந்து அதுக்கப்புறமா தான். ஆனா அந்த ரூம நான் டிசைன் பண்ணதுக்கப்புறம் யாருமே அந்த ரூம பார்த்ததில்ல. பார்க்க விட்டதில்ல. அந்த ரூம டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் யாருமே அந்த ரூம் பார்த்ததில்ல. அந்த ரூம்க்கு நான் மட்டும் தான் போவேன். வேற யாரும் போனதும் கிடையாது. போக விட்டதும் கிடையாது. கொரியர் எது வந்தாலுமே கீழ தான் வைப்பாங்க. நான் வந்து அந்த கொரியர் எடுத்துட்டு போய் உங்க ரூம்ல வைப்பேனே தவிர, மத்தபடி அந்த ரூம்குள்ள நான் யாரையுமே விட்டதில்ல. நம்மளோட ரூமுன்றதுனால அத நான் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் நான் யோசிச்சு யோசிச்சு அந்த ரூம்ல பண்ணியிருக்கேன். அது நம்மளோட ரூமா இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணணுன்றது மட்டும் தான் என்னோட ஆசை. நான் கூட அந்த ரூம்ல உட்கார்ந்தது கிடையாது. அந்த ரூம ஃபர்ஸ்ட்டு நீங்க தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சதுனால மட்டும் தான் நான் யாரையுமே விடல. அது என்னால தடுக்க முடியாதுன்றதுனால உங்க பேர சொல்லி மட்டும் தான் நான் அந்த வீட்டுக்கான ரூல்ஸ் போட்டேன். நீங்க வந்து உங்க ரூம் யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னதா தான் நான் சொல்லி வச்சிருக்கேன். அதனால யாருமே அந்த ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வந்து பார்த்ததும் கிடையாது. அது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. அதனால நான் டெக்கரேட் பண்றதுக்கு மட்டும் போவேன். ஏதாவது பொருள் வைக்க போவேன். கிளீன் பண்ண போவேன். அதுவுமே நீங்க நான் மட்டும் பண்ணணும்னு அண்ணா கிட்ட சொன்னதா நான் சொல்லியிருக்கேன். அது நீங்க சொன்னதுன்னு நான் சொல்லிட்டதுனால எல்லாருமே அத நம்பிட்டாங்க. நீங்க சொல்லியிருப்பீங்க. மேபி உங்களுக்குன்னு ஒரு பிரைவசியா நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அது யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்கன்ட்டு யோசிச்சதுனால எல்லாருமே அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவன் ரூம் அவன் பிரைவசியா இருக்கட்டும். வேண்டாம் அவனுக்கு பிடிக்காத செய்ய வேண்டாம். அவனுக்குன்னு ஒரு ரூம் தானே அத அப்படியே விட்டுருங்க. யாரும் அதுக்குள்ள போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கேட்டா அந்த ரூம் வெளி போட்டு வச்சு பூட்டியிருந்தாலும் எனக்கு சிவா மேல நம்பிக்கை இல்லாம நான் நம்ம ரூம் வழியா வந்து உள்பூட்டுல தான் அது மோஸ்ட்லி இருக்கும். நான் 90% உள்பக்கமா வந்து தான் எதுவா இருந்தாலும் பண்ணுவேனே தவிர, வெளிப்பக்கம் நானே வரமாட்டேன். அவங்க பார்க்குறப்போ, நான் கூட அத ரொம்ப யூஸ் பண்ணாத மாரி இருக்கட்டும் அப்படின்றதுனால, நான் அந்த ரூம்க்கு வெளிய எல்லாரும் வர வழியில வரமாட்டேன். என் ரூம்ல இருந்து வர அந்த சீக்ரெட் விண்டோ வழியா மட்டும் தான் வருவேன். ஸோ எனக்கு அந்த வீட்ல, அந்த ரூம்ல தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகணுன்றது என்னோட ஆசை. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீ என்ன சமாளிக்கிறதுக்காக சொல்ற பொய் இல்ல தானே? சிவா இங்க தானே இருக்கா? உங்க ரூமுக்கு அவ போயிருக்காளா? இல்ல அந்த ரூமுக்கு நான் என்ன சொல்லி வச்சிருக்கேன்னு நீங்களே போய் கேளுங்க. நான் சொன்னதுல ஏதாவது அவன் மாத்தி சொன்னானா, நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நானுமே பொருள் வைக்கிறது, கிளீன் பண்றத தாண்டி அந்த ரூம்குள்ள போக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அப்ப யோசிச்சுக்கோங்க அந்த ரூம் நான் எந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருக்கேன்ட்டு. சரிடி, அழாதடி, அழாம பேசுடி. இவ்வளவு நேரம் அழ வச்சுட்டீங்களா? அப்புறம் என்ன விடுங்க. வேண்டாண்டி, அழாதடி, கஷ்டமா இருக்குடி, ரொம்ப வலிக்குதுடி, அழாதடி. நான் வலிக்குது வலிக்குதுன்னு எவ்வளவு கத்தன விட்டீங்களா? எனக்கு பயங்கரமா வலிக்குது இப்போ. ஆல்ரெடி என்னோட லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு வலிக்கும். இப்போ இது எப்படி வலிக்குது தெரியுமா? நான் இவ்வளவு கெஞ்சின அம்மா வலிக்குதுமா விடுமா விடுமா விட்டீங்களா? சாரிடி, நான் உன்னை பார்த்தாலே சமாதானப்படுத்திடுவேன். என்னை கன்வின்ஸ் பண்ணுவீன்ற பயத்துல நான் நீ பேசினதும் உன்னை பார்க்கறதையும் அவாய்ட் பண்ணிட்டடி. சாரிடி, சாரிடி. ப்ளீஸ் டி, மன்னிச்சிட்ரி. அழாதடி, ப்ளீஸ் டி, அழாதடி பட்டு. எதுக்கு என்ன கிட்ட இழுக்கிறீங்க? அத கிட்ட வராத போ போன்னு சொன்னீங்கல்ல. விடுங்க நான் போறேன். விடுங்க. சாரிடி, ப்ளீஸ் டி, மன்னிச்சிருடி. கோர்ட்ல தெரியாம சொல்லிட்டேன். சாரிடி, அழாதடி, ப்ளீஸ் டி, வலிக்குதுடி, அழாதடி, சாரிடி, அழாதடி. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு என்ன விடுறீங்களா? நான் போறேன். ப்ளீஸ் டி, இப்படி சொல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம்டி. எனக்கு நிச்சயமா எதுவுமே வேண்டாம். எதுவா இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட மாதிரி அது நம்ம ரூம்லயே இருக்கட்டும். ப்ளீஸ் அழாதடி, எனக்கு வேண்டாம். வேண்டாம். இப்ப சொல்லிட்டு திருப்பி நீங்க மாத்துவீங்க. எனக்கு வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு விடுங்க. நான் கிளம்புறேன். எனக்கு நாளைக்கு அவ கூட டிக்கெட் போடுங்க. நான் அவ கூட ஊருக்கு போறேன். மாத்த மாட்டேன்டி, ப்ளீஸ் டி. பொண்டாட்டில என் பொண்டாட்டி தானே, நம்மளுடைய பொண்டாட்டி. நான் மாத்த மாட்டேன்.
நம்ம பேசலாண்டி ப்ளீஸ்டி அழாதடி அழுதாடி தூங்கிடுவாடி அழாதடி ப்ளீஸ்டி நம்ம பேசலாண்டி வேண்டாண்டி பேசலாண்டி புரிஞ்சுக்கோடி சரி, நான் அழல. நீங்க உம்முன்னு இருக்காதீங்க. நிஜமாவே உனக்கு நம்ம ரூம் அங்க இருக்கணும் அப்படியா இருந்தும் ஆசையா நிஜமாவே நீ அப்படி யோசிச்சியா இல்ல என்னை கன்வின்ஸ் பண்றதுக்காக நீ இப்போ போய் சொல்லி இந்த நிமிஷம் சமாளிக்க பாக்குறியா இதுதான் அத்தா உங்க பிரச்சனை. உங்க பிரச்சனையே இதுதான். நான் ஏன் யோசிக்க மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. எனக்கு 24 வயசு ஆகுது. என் லைஃப் எப்படி இருக்கணும்? என் ஃபேமிலி எப்படி இருக்கணும்? என் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்? என் பசங்க எப்படி இருக்கணும்? அந்த மாதிரிலாம் விஷயத்த நான் யோசிப்பேன், பேசுவேன். நீங்க ஏன் அத புரிஞ்சுக்க மாட்றீங்க? எனக்கு புரியல. எனக்குன்னு ஒரு ட்ரீம் லைஃப். எனக்குன்னு என் புருஷன் கூட இப்படிதான் இருக்கணும். என் ஃபேமிலி கூட இப்படிதான் இருக்கணும். இல்ல என் பசங்கள இப்படிதான் பாத்துக்கணும். அப்படிலாம் இருக்காது. நான் யோசிக்க மாட்டேன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. நான் சின்ன பொண்ணு இல்ல. உங்களுக்கு புரியுதா? முதல்ல என்ன ஒரு 10 வயசு குழந்தை ரேஞ்சுக்கு பாக்குறத விடுறீங்களா? நான் 10 வயசு பாப்பா கிடையாது. நான் 24 வயசு பொண்ணு. அத புரிஞ்சுக்கோங்க. என் வயசுக்கு ஏத்த பேச்ச நான் பேசுவேன். என் லைஃப்ப பத்தி நான் பேசுவேன். புரிஞ்சுக்கோங்க. நீங்க தயவு செஞ்சு அந்த குழந்தை மென்டாலிட்டில இருந்து வெளிய வரீங்களா? நான் நெறைய பேசுவேன். நான் நெறைய பேசுவேன். தெரிஞ்சுக்கோங்க. இப்பவாவது கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் மாற ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ஆசை இருக்காது. நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? எனக்கு ஆசை இருக்கும். தயவு செஞ்சு இந்த மூஞ்ச மாத்துங்க. எனக்கு நான் எத்தன வாட்டி சொல்றது? எனக்கு நீங்க உம்முன்னு இருந்தாலே புடிக்க மாட்டேன்து. நீங்க சோகமாவும், கோவமாவும் இருந்தா எனக்கு புடிக்கல. எனக்கு அப்படிப்பட்ட அத்தான் தேவையில்லன்னு சொல்லிட்டேன். சரி டென்ஷன் ஆகாத நான் உன் இருக்க மாட்டேன் வருத்தப்பட மாட்டேன் மாட்டேன் எனக்கு தெரியலடி உன்னை நான் குழந்தையாவே பாக்குறதுனால எனக்கு அதை தாண்டி யோசிக்க தோணல எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ செய்யணும் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் உனக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறதுனால அதை தாண்டி எனக்கு யோசிக்க தோணலடி உனக்குன்னு ஆசை இருக்கும் உனக்குன்னு யோசனை இருக்கும் உனக்குன்னு சில விஷயங்கள் தோணும் அப்படின்னு எனக்கு தோணலடி எனக்கு ஒரு லாஜிக் புரியலம்மா. என்ன குழந்தையா பாக்குறேன்றீங்க. ஆனா அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த குழந்தைய மத்ததெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒரு குழந்தைய இப்படி பண்றோமேன்னு யோசிக்க மாட்டீங்களா? எனக்கு புரியல. எனக்கு உங்களோட இந்த லாஜிக் நிஜமா புரியல. ஏய் அது அப்படி இல்லடி எந்த சமாளிஃபிகேஷனும் எனக்கு தேவையில்ல. தேவையில்லாம இன்னைக்கு நீ மூடோ பண்ணிட்டீங்கல்ல. நான் இன்னைக்கு என்னென்ன பிளான் வச்சிருந்தேன் தெரியுமா? நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா இன்னைக்கு? எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்கல்ல. என்ன பிளான் இப்போ சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? எனக்கு புரியல. ஒண்ணும் தேவையில்ல. விடுங்க. உங்க வீம்பு, உங்க ஈகோ, உங்க திமிரு அதுல எல்லாம் சொதப்பிட்டீங்கல்ல. விடுங்க. தயவு செய்து அத்தோட விடுங்க அத. இப்ப எதுக்கு என் கைய பிடிக்கிறீங்க? என் கைய விடுங்க. ஆல்ரெடி தெரியாம முறுக்கிட்டேன்டி வலிக்குதா ரொம்ப வலிக்குதா இரு நான் தேவையில்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. இப்ப வந்துட்டீங்க. கிளம்புங்க. என் கைய விடுங்க. திருச்சி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். கோவம் வரும்போது திட்ட வேண்டியது. கோவம் போன உடனே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வேண்டியது. எல்லா டைமும் ஒரே மாதிரி இல்லைல்ல. அப்புறம் என்ன பேச்சு? அப்படி இல்லடி பொண்டாட்டி பேசாதீங்கன்னு. நான் கோவம் வரும்போது உங்களை அத்தான்னு சொல்லாம இருக்கேனா? கோவம் இருந்தாலும் புருஷன் சொல்றேன் அத்தான்னு சொல்றேன்ல. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க. கோவம் வந்து அப்படியே சில மாதிரி நிக்கிறீங்க. யாரும் வேணாம், எதுவும் வேணாம், பொண்டாட்டி இல்ல, பக்கத்துல வரக்கூடாது. அப்படிதானே கத்துறீங்க. அப்போ நாங்க நிக்கிறவங்கள மனுஷே மதிக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் என்ன? தயவுசெய்து பேசாதீங்க, போயிடுங்கன்னு. சாரிடி இனிமேல் மாத்திக்கிறேன் இனிமேல் தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் ப்ளீஸ் 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 இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கடி இனிமேல் எந்த சுச்சுவேஷன்லயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி ப்ளீஸ் டி விட்டு தர மாட்டேன்டி புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ் டி தப்பு புரிஞ்சுக்கிட்டல இப்போ நான் தப்பு புரிஞ்சுக்கிட்டேன் ப்ளீஸ் 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 சாரி நான் மாத்திக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் எல்லா நேரத்தையும் ஒரே மாதிரி இருக்கேன்டி ப்ளீஸ் டி தேவையில்லாத யோசிக்க மாட்டேன்டி மன்னிச்சிடுறேன் இதெல்லாம் நீங்க சொல்வீங்க. ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. திரும்ப திரும்ப நீங்க பண்ற தப்ப பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால உங்க பேச்ச நான் நம்புறதாவே இல்ல. என்ன விடுறீங்களா? சரி. சீக்கிரம் பண்ணிட்டு விடுறீங்களா? எனக்கு டிக்கெட் போடுங்க. நான் கிளம்புறேன். சும்மா உசுப்பேத்தாத நான் தான் எதுவுமே வேண்டாட்டு கம்முன்னு இருக்கேன்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஒழுங்கா டிக்கெட்லாம் போட மாட்டேன் இனிமே விளையாடாத. அவ இல்லாம நான் தனியா போ முடியாது. நான் இல்லாம போவே கூடாது. புரிஞ்சுக்கோ. வேண்டாம். சில பேர்கிட்ட அவ வைக்கிறது தான் சட்டம். இது செட் ஆகாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் அவ கூட போனேன்னா அங்க பெரிய பெரிய பிரச்சனையாவும் நீ புரிஞ்சுக்க மாட்ட.
நான் சொல்றேன்ல, என்ன நம்பு. வேண்டாம். நான் இங்க இருக்கிறது, அவ போறது அது நல்லதுக்கு இல்ல. அவ்வளவுதான் நான் சொல்வேன். என்ன புரிஞ்சுக்கோடி பொண்டாட்டி, ப்ளீஸ் டி பொண்டாட்டி. இங்க பார், எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். 3 மாசம் நீ என் கூட இருக்க வேண்டாம். மத்த எதுவுமே எதுவுமே எனக்கு வேண்டாம். ஒரே வாரம் ஒரே வாரம் மட்டும் அவ இல்லாம நீ மட்டும் என் கூட ப்ளீஸ். நீ மட்டும் ப்ளீஸ் எனக்கு இது மட்டும் செய்யுடி ப்ளீஸ் டி. புரிஞ்சுக்கோடி என்ன. நீ மட்டும் நம்ம வீட்டுல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் செய்றேன் பட்டு. செய்றேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவளும் கூட இருக்கட்டும் ப்ளீஸ். அவளும் நம்ம கூட இருக்கட்டும். நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவளா நம்மள டிஸ்டர்ப் பண்றாளா? நம்ம கூட இருக்காளா? இப்ப பாருங்க, நீ நானும் தானே இருக்கோம். அதே மாரி நம்ம இருந்துட்டு போலாம். ஆனா அவளும் இந்த வீட்ல இருக்கட்டும். அவ இல்லாம இது வேண்டாம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா? எனக்கு அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. ப்ளீஸ் டி, இதுக்காவது ஒத்துக்கோடி. நான் இது கேட்டாலும் செய்ய மாட்டேன்னு ஏன்டி சொல்ற? ப்ளீஸ் டி ஒத்துக்கோடி, இதுக்காவது ஒத்துக்கோடி. அமித், ரொம்ப அடம் பிடிக்காத அமித். புரிஞ்சுக்கோ அம்மி நீ. ப்ளீஸ் டி. ஏன்டி நான் இது கேட்டாலும் அது முடியாது, செய்ய மாட்டேன் அப்படியே சொல்றேன். எனக்காக ஏன்டி யோசிக்கவே மாட்டேன்? ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோடி. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அதாவது ப்ளீஸ் டி எதுவுமே சொல்லாதடி, எதுவுமே சொல்லாதடி. இருக்கிறது மட்டும் சொல்லு. பாரு துவாட்டா, இருக்கிறது மட்டும் சொல்ல. சரிம்மா நான் இருக்கேன். போதுமா? அமைதியா இருங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லிட்டேன். இதோட எதிர்பார்த்தமான எதிர்வினை வந்து நம்ம ஊர்ல வேற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அப்ப நான் அவங்க கூட பேசாமலும் இருக்கலாம். ஏன்? உங்களுக்கு எதிரா கூட நான் நிக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல நான் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்? உங்கள நான் திட்டுற சூழ்நிலையா கூட இருக்கலாம். நான் சொல்லிட்டேன். நீங்க நினைக்கிறவங்க அவங்க இல்ல. அவங்க வேற மாதிரி. அத நீங்க புரிஞ்சுக்க மாட்றீங்க. நீங்க இவங்கள விளையாட்டா நினைக்கிறீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவங்க வேற மாதிரி. அவங்க பண்ற விஷயம் எல்லாமே வேற மாதிரி. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு நான் வேணும்னா நீங்க தான் என்ன போராடணும். உங்களுக்கு நான் வேணும்னா நீங்க மட்டும் தான் போராடி என்ன பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு எதிரா கூட நிப்பேன். நான் இப்பவே சொல்லிட்டேன். உங்க கூட நான் பேசாமலும் இருக்கலாம். நான் இத சொல்லிட்டேன். இவ இங்க இருந்து போனானா இது எல்லாம் நடக்கும். யோசிச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் வேணும்னா நீங்க மட்டும் தான் போராடணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், அவ இவ்வளவு சீனுக்கு வரட்டே இல்ல, நீ அவளுக்கு பில்டப் கொடுக்க எனக்கு தெரியல. சரி, என்ன வேணா நடக்கட்டும், என்ன வேணா அவன் பண்ணட்டும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் பொண்டாட்டியும் என் வாழ்க்கையும் எனக்கு காப்பாத்திக்க எனக்கு பிடிச்சிக்க தெரியும். அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறாத, நீ கவலைப்படாத. இது முழுக்க முழுக்க ஒரு ரிஸ்க் தான் அம்மே நான் சொல்லிட்டேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி கூட யோசிச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன். நான் இருக்கேன். அவளும் ஒரு மூலையில இருந்துட்டு போட்டும். விட்டுருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். லாஸ்ட்டா ஒரு வாட்டி சொல்றேன். நீங்க யோசிச்சுக்கோங்க. அவ இப்ப இங்க இருந்தாலும் இல்லைனாலும் நான் உங்க கூட இருக்கேன். நான் அதை சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம லைஃப காப்பாத்த வேண்டியது உங்க பொறுப்பு. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல அங்க வந்து நீங்க என் மேல கோவமும் பட முடியாது. என் மேல வருத்தமும் பட முடியாது. என்ன நீங்க எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. நான் சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிக்க தெரியும், என் லைஃப் எனக்கு பிடிச்சிக்க தெரியும். நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த 1 வீக் நீ மட்டும் எனக்கு வேணும், அவ்வளவுதான். யூ அவர்ஸ். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி. பரிதாபமா 2 ஜீவன் வெளியே இருக்கும். பாவம் அவங்கள கூப்பிடுங்களேன். ஆமா இல்ல, ஆனா அதுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலை? உன் கைக்கு மருந்து போடுறதுதான். ஆமா. உடைக்கவும் செஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் மருந்தும் போடுவீங்க. ஆனா இந்த ரூம்ல மருந்து கிடையாதேன்னு. இந்த ரூம்ல என்ன மருந்து இருக்கு? அதெல்லாம் என்கிட்டயே இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இப்போது உங்க மருந்து விடுங்க. ம். சரி. போதும் விடுங்கன்றல. நன்றி. வலி போயிடுச்சு. போதும். புரியுதா? இப்ப என்ன? போதும். கையை எடுங்க. அவங்கள கூப்பிடுங்க. ஒண்ணே ஒண்ணு. இன்னைக்கு நீங்க பண்ண வரைக்கும் போதும். அதனால எதுவும் கிடையாது. அவங்கள கூப்பிடுங்க. ப்ளீஸ் டி. ஏன் தட்டி விடுறா? இன்னைக்கு நீங்க பண்ண வரைக்கும் போதும். அவங்கள கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிடவா? பிச்சிடும் பிச்சு கூப்பிடுங்க அவங்கள. பண்ணதுக்கு உங்களுக்கு தரம் வாங்கும். கொன்றுவேன். கூப்பிடுங்க அவங்கள. டேய் மச்சான், இருக்கிற வெளியவே இருக்கீங்க, உள்ள வாங்க. என்ன பண்றீங்க வெளிய? எப்பா இப்பவாவது உனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு. என்னதாண்டா உங்க பிரச்சனை?
என்னடா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நீ நின்ன நிலைக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறியேடா. உங்களை ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்கன்னு தான்டா சொன்னேன். நீங்க வெளியே வரதுக்குள்ள என்ன ரூம்குள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டாடா. நான் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாடா. இவன் என் கையை பிடிச்சிட்டு இந்த ரூம்குள்ள நான் போவே கூடாது அப்படின்னு ஒரே பிடிவாதமா நின்னுட்டாடா. நீ கூப்பிட்டாதான் உள்ள போகணும், அது வரைக்கும் நீ உள்ள போக கூடாதுன்னு என்ன பிடிச்சி வச்சுட்டாடா. எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரே அமைதியா இருக்கு. யோசிச்சு யோசிச்சு என் மண்டை வலி வந்துருச்சுடா. இப்பதான் கூப்பிடுவீங்களோன்னு ஆயிடுச்சு. என்னதான்டா உங்க பிரச்சனை? ஓகேவா? அச்சோ அப்பா, முடியலையே. எத்தனை கண்டிஷன், எத்தனை ரூல்ஸ், பா. எல்லாத்தையும் பேசி சமாளிச்சு முடிக்கிறதுக்குள்ள நிஜமாவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டமோ? ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனி சாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்கு? கிட்ட வாங்க சொல்றேன். வந்துட்டேன். வைஃபா இருக்கணுமா? வைஃப்னா? அச்சச்சோ, அப்புறம் இருக்கேன்னு சொல்லிட்டேன். என்ன உங்க ஃப்ரெண்டு கேட்டத நிறைவேத்துறீங்க போல? கேட்டதே அப்படிதான். சொல்ற நாம டியூப்லைட் நினைச்சோம், இல்ல நாம தான் டியூப்லைட். அவரு விவரமா தான் இருக்காரு. புரியலையே. உன் ஃப்ரெண்டு கேட்டாங்கல்ல ஒன்னா ரெண்டான்னு, சோ நீ ரெண்டா போ அப்படின்னு சொன்னாரு. நீ என்னவோ பச்சை புள்ளன்னு சொன்ன. நானும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் எப்படி சமாளிச்ச? சரி, நீங்க எங்க அண்ணனை எப்படி சமாளிச்சீங்க? அவன் இப்பவே இவ்வளவு புலம்புறானா, அப்ப வெளியே என்னென்னவோ பண்ணிருப்பானே. அச்சோ, அதையும் கேக்குற. நான் உள்ள போவேன் டார்ச்சர் பண்ணா இழுத்து புடிச்சு வைக்கிற, முடியல. நானும் எவ்வளவுதான் இழுத்து பிடிக்கிறேன். அப்படி இப்படி நான் அவனை ஒரு டைவர்ட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நீ வேற சொல்லிட்ட, நீ இப்ப பாத்துக்கிற, நீ சமாளிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டதுனால அவனை எப்படி உள்ள விடுறதுன்னு வேற தெரியல. அவன் உனக்கு என்ன தெரியும், அங்க என்ன நடக்கும் தெரியுமா, அவனை பத்தி தெரியுமா, அவ பாவம் அப்படி இப்படின்னு கத்தறான், துடிக்கிறான். என்னால முடியல அவனை சமாளிக்க. ஆனா ஆரம்பத்துல விட அமைதியானதால நீ சமாளிக்க ஆரம்பிச்சிட்டே எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த கூமட்டிக்கு சுத்தமா புரியல. போயே தீர்வன் மல்லு கட்டுறான். அவனை இழுத்து புடிச்சு நசுக்கி உட்கார வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சரி, இவனை விடு. அவனை எப்படி சமாளிச்ச? அந்த சொன்னனே, நான் ஒத்துக்கிட்டேன்னு. ஒத்துக்கிட்டதுனால அவர் அமைதியாயிட்டாரு. ஒத்துக்கிட்டியா? அப்ப அவன் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? போக மாட்டாருன்ற நம்பிக்கை தான். பிரச்சனைதான் என்ன எனக்கு புரியல. அவருக்கு பிரச்சனை, அவர் சொல்லும் போது அவர் சொல்ற விஷயத்துக்கு நம்ம தலையாட்டிடணும், அவ்வளவுதான். அவர் அத்தோட அமைதியாயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சொன்னோம்னா அவரு புரிஞ்சுப்பாரு. ஆனா முதல் 2 விஷயம்ன்றது அப்படி நான் தலையாட்டிருக்க முடியாது. ஏன்னா அவர் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அவர் அது ஒண்ணு நான் அவர் கூடவே இருந்தாகணும் அப்படின்ற பிடிவாதம், இல்ல கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற பிடிவாதம். அதுல ஏதாவது ஒண்ணுத்துக்கு நான் சும்மா இப்ப எஸ் சொல்லிட்டு சமாளிக்கலாம்னு இருந்தா அது முடியவே முடியாது. ஏன்னா அவர் அதுல வைராகியமா இருந்தாரு. அதனாலதான் என்னால அவரை அப்போ கண்ட்ரோலும் பண்ண முடியல, அவரை சமாளிக்கவும் முடியல. நான் நோ சொல்றத அவரால் ஏத்துக்கவும் முடியல. அந்த இதுல எனக்கு அவர் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. இன்னும் கேட்டா அதுல இருந்து எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த பயப்புல என்னை பார்க்கவே இல்லை. அது என்னை பார்த்தா சமாதானம் ஆயிடுவேன்ற கான்செப்ட்னாலே என்னை பார்க்காம வேற டைரக்ஷன்லயே பேசுது. என்னை பார்த்தா தானே நான் சமாதானப்படுத்துறதுக்கு. அது விடாப்புடியா என்ன சொல்றது, அப்படியே என்னை பார்க்காம ஸ்டன்னா நின்றுடுச்சு. எனக்கு அதனாலதான் பயம் வந்துடுச்சு. எங்க அண்ணன் எவ்வளவு சொல்றான், அவ பாருடா அழுவுறா, அவளை பாருடா, பார்த்துதான் அந்த பிடிவாதத்துலதான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதுலதான் எனக்கு அந்த நிமிஷம் என்ன பண்றது தெரியாம கொஞ்சம் திணறிட்டேன். அதுக்கப்புறம் அதை எப்படி இருந்தாலும் அடக்கி ஆகணுமே போராடினேன். இப்ப சமாதானப்படுத்திட்டேன். ஆனா என்ன, சிவா நாளைக்கு கிளம்புறா, நான் இன்னும் ஒரு 1 வீக் இங்க இருக்கிறேன். அதுக்கு என்ன பிரச்சனை வருமோ, அங்க அது என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு பிரச்சனை நடக்கும், நீ அதை அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவர் அதை கேட்கவே தயாரா இல்ல. நான் என்ன சொன்னாலும் எதுக்குமே வேண்டான்னு சொல்றியே அப்படின்னு முன்னாயிடுறாரு. நான் என்ன பண்ணட்டும்?
லாஸ்டா நான் என்ன சொல்லிட்டேன்னா, நான் இருக்கேன். ஆனா அங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். நான் தலையிட மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். வேற என்ன பண்றது? அதுக்கப்புறம் அவர் தான் ஃபேஸ் பண்ணணும். எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு வாரம் இவர நினைச்சு பாவமா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. அப்ப என் நாத்து என் கூட இன்னும் ஒரு வாரம் இருக்க போகுது. மாமா நீங்க 2 பேரும் அங்க என்ன குசு குசு பேசிட்டு இருக்கீங்க? கேர்ள் சீக்ரெட். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். மோஸ்கெட் உனக்கு தேவையா மச்சான்? இப்ப அங்க பாருடா, இங்க நடந்த கதை எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருப்பா என் தங்கச்சி. ஆனா நீ ஒன்னாவது வெளியே சொல்றியா பாரு. நான் போகும்போது அப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருந்தவன் இப்போ இவ்வளவு அமைதியா சாந்தமா உட்காந்துட்டு இருக்கான். அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அதுக்கான காரணமும் எனக்கு தெரியல. கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேற. ஆனா அவ எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பா. நான் உனக்கு இப்படி எப்படி சமாதானம் தெரியாம மண்டை பிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ எனக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? ஒரு ஃப்ரெண்டா நீ கிட்ட ஒண்ணு சொல்றியா? ஒன்னும் சொல்ல மாட்டேற. என்ன லுக்கு? உண்மையை தானே சொன்ன. இப்ப நீ எல்லா கதையும் அவட்ட சொல்லிட்டு தானே? உங்க ஃப்ரெண்டு உங்க பக்கத்துல தானே இருக்காரு. அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. என்னைய வம்புக்கு இழுக்கிறீங்க? தான் வாயை திறக்க மாட்டானே. ஓவராலா என்ன சொல்றீங்க? சிவா நாளைக்கு கிளம்புது, நீ அடுத்த வாரம் போற அவ்வளவுதானே? இதுக்கு அங்க என்ன பூங்கம்பா காத்துட்டு இருக்கோம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன ஆளுக்கு சும்மா ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அம்மே என்ன இப்படியே இரு. அமைதி. என்னமோ பண்ணுங்க. இப்போ நான் சொல்றேன், அவளும் என் கூட இருக்கட்டும். ஒரு வாரம் தானே, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீயாவது சொல்லுனா அவருக்கு. நாங்க 2 பேரும் இருக்கோம். ப்ளீஸ் பட்டு புரிஞ்சுக்க பட்டு. மறுபடியும் அல்டிமேட் ஆரம்பிக்கிறியா? எனக்கு நீ மட்டும் தான் வேணும். நீ மட்டும் தான் இங்க இருக்கணும். ஆரம்பிக்கலப்பா. ஆரம்பிக்கவே இல்லை. எல்லாமே உங்க இஷ்டம் தான். போங்க, எதனா பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் இதை தலையிடுறதாவும் இல்லை. இதனால அங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதுலயும் நான் தலையிட மாட்டேன். நீங்க மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும். நீங்க மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு எதிரா கூட நிக்கலாம், எதிரா கூட திட்டலாம், கத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். உங்களை பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம். புரிஞ்சுக்கோங்க. பெரிய பெரிய பிரச்சனை வரும். நான் சொல்லிட்டேன். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் உங்களுக்கு நான் வேணும்னா நீங்க மட்டும்தான் என்ன பிடிச்சிக்கணும். நான் அதுக்காக போராட முடியாத சுச்சுவேஷன்லயும் இருக்கலாம். புரிஞ்சுதா? யார் என்ன தடுத்தாலும் என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டியை பிடிச்சிக்க எனக்கு தெரியும். இப்ப பிடிச்சிக்கிற மாதிரி நான் எப்பயும் பிடிச்சிப்பேன். போதுமா? அது உங்க விருப்பம். அவ்வளவுதான், விடுங்க. டேய், நாளைக்கு அந்த மீட்டிங்க்கு நீ தான் வரணும். தெரியும்ல, கையில அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும். ஞாபகம் இருக்கா? என்ன சொல்ற? அப்புறம் எப்படி இவ தனியா வீட்டுல இருப்பா? இதுக்கு செமினார் முடிஞ்சிடுச்சு. உங்க 3 பேர் டார்ச்சர் இல்லாம நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு நிம்மதியா தூங்குறேன். அதனால தயவு செஞ்சு 3 பேரும் ஓடுங்க. நான் நிம்மதியா ஜாலியா இந்த வீட்டுல தனியா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அண்ணா, எனக்கு உங்க லேப்டாப் வேணும். இப்ப வேணுமா? இப்ப பார்க்க போறியா? இப்ப இல்லைண்ணா, எனக்கு நாளைக்கு வேணும். நான் செமினார் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. நாளைக்கு நான் அதை அப்டேட் பண்ணிட்டு எனக்கு மெயில் பண்ணிக்கிறேன். அப்புறம் சில விஷயம் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். நீங்க யாரும் இல்லைன்னா என் வேலையை நான் ஃப்ரீயா நிம்மதியா பார்ப்பேன். எனக்கு தோணும் போது நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். எனக்கு பிரைவசியா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செய்து, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓடுங்க 3 பேரும். என்ன நாத்து லேப்டாப்ல கேக்குற? நாளைக்கு என்ன விஷயம்? இல்ல நீ இவரை ஹேண்டில் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவரை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதெல்லாம் ஓகே. ஆனா ஏதோ 2-3 இடத்துல நான் தடுமாறுற மாதிரி இருக்கு. அதனால எப்படி சொல்றது, நான் அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு வேற நிலையில போய் நின்னுடுறாரு. அதனால நான் அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நான் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லைல்ல. இத ஃபர்ஸ்டே பார்த்திருக்கலாம். ஆனா நீதான் வேண்டாம்னு சொன்ன. நீயா புரிஞ்சுக்கணும்னு நினைச்ச. நீயா புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பண்ணும்போது ஓகே, இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா தானே இருப்ப. அதனால பாரு, நிஜமா சொல்றது தப்பே இல்லை. நீ தெரிஞ்சு வச்சுக்கிறது 100% உங்க லைஃபுக்கு நல்லதுதான். என்ன ப்ராப்ளம்னா, இவர் உடனே சமாதானம் ஆயிட்டா அது ஓகே. சரி, கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணா அது கூட ஓகே. ஆனா சம்டைம்ஸ் இவரை ஹேண்டில் பண்ணவே கஷ்டமா இருக்கு. 2-3 இடத்துல நான் நல்லாவே சொதப்புறேன்னு எனக்கு தெரியுது. அதை நான் தட்டு தடுமாறி வரத்துக்குள்ள அவர் வேற இடத்துல போய் நின்னுடுறாரு. பத்தாததுக்கு சில இடத்துல அவர் என் மூஞ்ச பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு அவரால் பிடிவாதமா இருக்க முடியுது. ஸோ அவரோட வீக்னஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்.
அவருக்கு என் மேல என்ன வீக்னஸ் தெரியணும். அதே மாதிரி அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழி என்னன்றது எனக்கு அதை பார்த்தாதான் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் அழுகையை மட்டும் வச்சு அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நான் எப்பவுமே அவர் நான் வருத்தமா இருந்தாலோ நான் அழுவேன்னு சொன்னாலோ இல்ல அழுதாலுமே அவர் சமாதானம் ஆயிடுவாரு. ஆனா அவரோட பிடிவாதம் ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது இதையுமே அவர் தாங்கிப்பாருன்னா அப்ப அதை விட ஏதோ ஒண்ணு தேவைப்படுது இல்ல, அது என்ன நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதனால எனக்கு அந்த வீடியோ தேவைப்படுது அண்ணி. அதனால நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மீட்டிங் ரொம்ப நேரம் போகும். நாளைக்கு நாங்க காலையில சீக்கிரம் கிளம்புவோம். எனக்கு தெரிஞ்சு நாங்க லேட் நைட் தான் வருவோம். அதனால நாளைக்கு ஃபுல்லா உனக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. ரீமா கூட அதுவும் நாளைக்கு ஷாப்பிங் போகுது. ஏன்னா ஊருக்கு கிளம்புறதுனால அது பர்ச்சேஸ் பண்றதுக்கு போகுது. அது எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு தான் அது வரும். ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஃப்ரீயா தான் இருக்கும். நீ பொறுமையா பாரு, புரிஞ்சுக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு நாளைக்கு தானடா வேணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வச்சுட்டு போறேன், நீ பார்த்துக்கோ. நீ என்னென்ன பார்க்கணுமோ பாரு, பொறுமையா பாரு. உனக்கு என்ன வேணுமோ, என்ன பார்க்கணுமோ, என்ன சேவ் பண்ணணுமோ எல்லாமே டி ஃபோல்டர்ல இருக்கு. ஓகேவா? டி ஃபோல்டர்ல பண்ணிக்கோ. ஓகேவா? அதனால டி ஃபோல்டரே யூஸ் பண்ணிக்கோ. சரிண்ணா, ஓகே. ஏண்டி பொண்டாட்டி என் லேப்டாப்ல வேணாம் உங்க அண்ணனை மட்டும் கேட்குற? அப்படி இல்லம்மா, நான் கயல் ரூம்ல இருக்கும்போது அண்ணா லேப்டாப் தான் அங்க இருந்துச்சு. ஸோ நான் என் செமினார்லாம் அதில் தான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சேன் டெய்லி. அதனால அந்த டைப்பிங்லாம் அதில் தான் இருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு ஆஃபீஸ் போறேன்னு சொன்னதுனால எடுத்துட்டு போயிட போறாருன்றதுனால சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, உங்க லேப்டாப் தான் தரீங்கன்னா தாங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நாளைக்கு பண்றதுல இருந்து பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அதையும் இதையும் தனித்தனியா மெயில் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நான் உங்களது வாங்கலாம், திருப்பி நீங்க கோவமோ வருத்தமோ ஆகிட போறீங்க. வேண்டாம், உங்களதே வச்சுட்டு போங்க. இல்ல இல்லடி பொண்டாட்டி என்ன கேட்காம அவனை கேட்டல, அதனால சும்மா கேட்டேன். வேணாம் நீ அவன் யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு கோவமும் இல்லை வருத்தமும் இல்லை. என்ன கேட்கலையன்றதுனால கேட்டேன் டி பொண்டாட்டி, வேற ஒன்றும் இல்லை. பொதுமா நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன் ஆ, டி பொண்டாட்டி. இப்ப சரி. சரி, எல்லாருக்கும் ஒர்க் இருக்குல்ல, போய் படுங்க, தூங்குங்க. எதுக்கு முடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நாளைக்கு லஞ்ச் கட்டணுமா? இல்லை, எங்களுக்கு சாப்பிடலாம் டைம் இருக்காது. பிரேக்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும், அவ்வளவுதான். அதில் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட முடியும். சாப்பாடு மாதிரிலாம் சாப்பிட முடியாது. அதனால எனக்கு லஞ்ச் வேண்டாம், பிரேக்ஃபாஸ்ட்மே வேண்டாம். நாங்கள் அங்கே பார்த்துக்குறோம் எல்லாமே. அதனால எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் நாளைக்கு. நீ மட்டும் சமைச்சு சாப்பிட்டுக்கோ, ஓகேவா? பிரேக்ஃபாஸ்டா செஞ்சு தரேன். பொண்டாட்டி காலையில சீக்கிரம் கிளம்பணும்ல, அதனால அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியாது. நாங்க அங்க பாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க தூங்கலாம். இங்க தானே தூங்குவேன். எல்லாருமே இங்கேயே தூங்கலாம், போதுமா? வாங்க, நம்ம எல்லாருமே இங்கே தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஓகே, இங்கேயே படுத்துக்கலாம், வாங்க.